டென்டிஸ்ட் டெய்லி 2 வாட்டி ப்ரஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எப்படி ப்ரஷ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு ப்ராப்பர் ப்ரஷிங் மெத்தட்ஸ் தெரியறதில்ல. இப்போது உங்கள் ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் இந்த கம்ஸ் மேலே வச்சுட்டு அப் அண்ட் டவுன் மேலே கீழே ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கணும். இது ஃபுல்லாக மேலே பல்லும் கீழே பல்லும் ஃபுல்லாக பண்ணணும். பின்ன ஃபஸ்ட்டு நம்ம பல்லோட வெளிப்புறத்தில் பண்ணணும், பின்ன உள்புறத்திலும் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நம்ம பல்லோட கடிக்கிற இடத்துலலாம் இப்படி ப்ரஷ் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு ப்ரஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக முக்கியமானது, நிறைய பேர் இதை மிஸ் பண்ணுவாங்க. இங்கே ஃப்ரண்ட் பல்லோட பேக் சைடில் ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை ப்ரஷ்ஷை இப்படி வெர்டிக்கலாக வச்சுட்டு அப் அண்ட் டவுன் அண்ட் மேலே இருக்க பல்லுக்கு அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி பண்ணணும். எப்போவும் உங்கள் ப்ரஷ்ஷை 3 months ஒன்ஸ் மாற்றிட்டே இருக்கணும் நீங்கள். ஏன்னா அந்த ப்ரஷ்ஷோட பிரிசில்ஸ்க்கு அதோட க்ளீனிங் எஃபிஷியன்சி போயிடும். ரொம்ப ஹார்டாக ப்ரஷ் பண்ணவும் கூடாது அண்ட் ரொம்ப ஹார்டான பிரிசில் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவும் நம்ம ஒயிட் கலர் டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். சின்ன குழந்தைங்களுக்கு 5 to 6 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கிட்ஸ் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறது பெட்டர். இது கூடவே ஃப்ளாசிங் பண்ணுறதும் நல்லது. இந்த த்ரெட் எடுத்துகிட்டு இப்படி உங்கள் பல்லுக்கு நடுவில் விட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு பண்ணால் எல்லா அழுக்கும் வரும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நீங்கள் எல்லா பல்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணால் உங்கள் பல்லோட ஆரோக்கியம் ரொம்ப நாள் நல்லா இருக்கும்.